தற்போது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. மதுரை கொட்டாம்பட்டி அருகே நிகழ்ந்த விபத்தால் உணவகத்திற்குள் வாகனங்கள் புகுந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை பள்ளப்பட்டி அருகே உணவகத்துள் புகுந்த வாகனங்களால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. பள்ளப்பட்டி 4 வழிச்சாலையில் பயணிகளுடன் சென்ற ஆம்னி பேருந்து டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்தால் உணவகங்களுள் வாகனங்கள் புகுந்திருக்கிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த சுற்றுலா வேன் மற்றும் கண்டெய்னர் வேன் மீது அடுத்தடுத்து மோதியதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் துரை இணைகிறார். வணக்கம் துரை, விபத்து தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக மாலதி, மதுரை கொட்டாம்பட்டி அருகே நடந்த சாலை விபத்துல வாகனங்கள் அடுத்தடுத்து உணவகத்துக்குள்ள புகுந்ததுல 3 பேர் படுகாயமடைந்து தற்பொழுது மேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே உள்ள பள்ளப்பட்டியில அந்த 4 வழிச்சாலையில சென்னையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி பயணிகளோடு சென்ற ஆம்னி பேருந்து திடீரென அதோட டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்தானது ஏற்பட்டது. இந்த விபத்து ஏற்பட்ட அந்த ஆம்னி பேருந்து சாலையோடு நின்ற சுற்றுலா வேன் மீதும் ஒரு கண்டெய்னர் வேன் மீதும் அடுத்தடுத்து மோதியது. இந்த ஆம்னி பேருந்து மோதினதுல அந்த கண்டெய்னர் வேன் சாலையிலேயே தலைகீழ கவிழ்ந்து விழுந்தது. இந்த ஆம்னி பேருந்து அதோட மற்றொரு கண்டெய்னர் லாரியும் உணவகத்தோட அருகில் இந்த சாலை ஓரத்தில் இருந்த உணவகத்துல புகுந்ததுனால உணவகத்தின் முன்பகுதி முற்றிலுமாக சேதமடைந்தது. இதுல அந்த ஆம்னி பேருந்தோட டிரைவரும் அந்த வாகனத்தில் இருந்த 3 பேர் கடுகாயத்தோட மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனையில இப்பொழுது சிகிச்சை பெற்று வர்றாங்க. நல்வாய்ப்பா அந்த கடை முன்பகுதியில் யாரும் உணவகத்துல சாப்பிட்டு உணவுக்கு முன்பு அமராததுனால அவர்கள் உயிர்ச்சேதங்கள் எதுவும் ஏற்படாம இந்த விபத்துல தவிர்க்கப்பட்டது. மேலும் இந்த விபத்து குறித்து கொட்டாம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செஞ்சு வர்றாங்க. இதே போல இதே இடத்துல அந்த ஜனவரி மாதம் 2 ஆம்னி பேருந்துகள் மோதி விபத்து ஏற்பட்டதுல 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தாங்க. இது மாதிரி அடிக்கடுத்து அந்த பள்ளப்பட்டி பகுதியில விபத்துகள் ஏற்படுவது அந்த பகுதியில் இருக்க மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. மாலதி, மதுரை பள்ளப்பட்டி அருகே நடந்த விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி துரை.